பெயர்தான் லிட்டில் சிங்கம். எதிரிகள் படையுடன் வந்தாலே எதிர்த்து நிற்பான் லிட்டில் சிங்கம். சிங்கமும் வீரசிங்கமும் அண்ட் தி ராயல் ட்ரெஷர் ஹண்ட் எபிசோட் 1. தூணா, நான் இந்த 6 வருஷம் உழைப்புக்கு அப்புறமா இந்த லேசர் டனல் கேஜெட்டை உருவாக்கி இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஃப்ளையிங் டைகரை வெளியே கொண்டு வந்துடலாம். ரோனா, யூ ஆர் ஜீனியஸ். நீ எப்படிதான் இவ்வளவு வித்தியாசமான கேஜெட் எல்லாம் உருவாக்குறேன்னு தெரியல. எதுக்கு இப்ப அழுவுற கிரையிங் டைகர்? இப்போ என்ன ஆச்சு? இவனுக்கு லாலிபாப் வேணும் போல இருக்கே. நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன். நான் என்ன நினைச்சு அழுதுட்டு இருக்க தெரியுமா? நான் இந்த இடத்தை விட்டு ஓடி போனதும் உங்க எல்லாரோட வேலையும் போயிடும் இல்லையா? என்னால இந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. என்ன நீ அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்க? அந்த பக்கம் கிரைம் டைகர் ஜெயில டனல தோண்டி தப்பிச்சிட்டான். எழுந்துரு. மேடம், ஜெயில சுரங்கமா? அதுவும் என் ஜெயில சுரங்கமா? வாய்ப்பே இல்ல மேடம். வாங்க, ஒரு கை பாத்துடலாம். வாங்க மேடம், வாங்க. இங்க பாரு, உன்னோட ஜெயில மட்டும் சுரங்கம் இல்ல, உன்னோட கேபின்ல கூட இருக்கு. கண்டிப்பா லிட்டில் சிங்கம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிதான் ஆகணும்னு தோணுது. நில்லுங்க. யார் அது? நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சது கொஞ்சம் கூட சரியா இல்ல. இப்ப கூட டைம் இருக்கு. சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிடுங்க. இப்ப கூட உங்களுக்கு டைம் இருக்கு. உனக்கு நான் யாருன்னு தெரியல. ஐ எம் டைகர், கிரையிங் டைகர். நீ யாரு? உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. உன்னோட முகத்தை காட்டு. ஊரை காக்கும் வீரன் இவன். இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். நான் தான் சிங்கம், லிட்டில் சிங்கம். நீ யாரா இருந்தாலும் சரி, ஆனா உனக்கு நான் யாருன்னு தெரியல. நான் ரொம்பவே எமோஷனல் ஆனவன். நான் எதை நினைச்சு அழுவுறேன்னு தெரியுமா? இன்னைக்கு நீ ரொம்ப அடி வாங்க போற. அட, என்ன பத்திலாம் கவலைப்படாதீங்க கிரைம் டைகர். இப்ப நான் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கேன். அது உன் பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்துக்காக நீங்க ஜெயில இருந்து இங்க வந்தீங்களோ அதை கண்டுபிடிச்சிருவீங்க. அதுவும் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா. அந்த விஷயமும் கனவுல தான் வரும். ஊரை காக்கும் வீரன் இவன். இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். நீங்க அவன் கூட சண்டை போடுறீங்களா இல்ல ஏன் கூட சண்டை போடுறீங்களா? சாரி பாஸ்.
ஏ I'll be back. சார் இது என்ன சார் சூப்பரான கேட்ஜெட்டா இருக்கு. லிட்டில் சிங்கம், இந்த கிரைம் டைகரை நம்ம எப்படி பிடிக்கிறது? கிரைம் டைகர் ஏதோ முக்கியமான பொருளை தேடிக்கிட்டு இருக்கான். அது என் பக்கத்துல தான் இருக்குன்னு அவன் சொன்னான். நீ கவலைப்படாத காவியா, அந்த பொருளை எடுக்க அவன் கண்டிப்பா திரும்பி வந்தே தீருவான். வாவ், என்னோட கொரில்லா. நான் ஜெயிலுக்கு போனதும் நீ பெரிய சயின்டிஸ்டா ஆயிட்டியே. வாவ், இந்த லேப் ரொம்ப நல்லா இருக்கு. பாஸ், உங்களை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம். நீங்க பாருங்க, இதுதான் லொகேஷன் பாஸ். இங்கதான் இன்னில இருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை உங்க முன்னாடி இருந்த விஷயம் எடுத்துட்டு ஓடிட்டான். இந்த பசங்க தான் அந்த கார்டன்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதோ இந்த பையன் இருக்கான்ல, இவன் தான் அந்த விஷயம் எடுத்துட்டு ஓடுனான். நோ, இது அந்த லிட்டில் சிங்கம் தான். நாங்க சொல்ல மறந்துட்டோம் பாஸ், அந்த குழந்தையோட பேரு பேபி லிட்டில் சிங்கம் தான். அவன் வீட மாத்திட்டான். இப்ப அவன் எந்த அட்ரஸ்ல இருக்கான்னு இப்ப அது என் போன்ல இருக்கு. அந்த டிராகன் விசில் அவன் வீட்ல தான் இருக்கும். வாங்க போய் தேடி கண்டுபிடிக்கலாம். முக்கியமான பொருளா? அதுவும் உன் பக்கத்துல தான் இருக்கா? லிட்டில் சிங்கம், உன்னோட வீட்ல உன்னை விட முக்கியமான பொருள் வேற என்ன இருக்கு சொல்லு. எனக்கு தெரியல. நான் வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா எனக்கு அப்படி எதுவும் கிடைக்கல. லிட்டில் சிங்கம், நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். குட் நைட் லிட்டில் சிங்கம். தேடிதான் ஆகணும். சிக்கி, நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த பொருள் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு ஆகணும். நீங்க 2 பேரும் போங்க, போய் பாருங்க லிட்டில் சிங்கம் எந்த ரூம்ல தூங்குறான்னு கண்டுபிடிங்க. அவன் என்னோட வழியில குறுக்க வராம இருக்கணும். அத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரி பாஸ். அவன் அறைக்கு போய் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நான் என்னுடைய ஸ்டேஷனரில இருந்து வாங்கிட்டு வந்த இந்த சென்ட் துணிய நான் அவன் மூக்கு கிட்ட வச்சிருவேன். அவனை நான் மயக்கமாக்கிடுவேன். அதுக்கப்புறம் நாம அவனை சாக்குல கட்டி நம்ம ஹைப்பர்லிங்க் கார்ல கூட்டிட்டு போயிடலாம். நான் அது வரைக்கும் அந்த டிராகன் விசில தேடி கண்டுபிடிக்கிறேன். ஹலோ, மத்தவங்க வீட்டுக்குள்ள இப்படி நுழையிறது தப்பான விஷயம். இவன் லிட்டில் சிங்கத்தோட தம்பி மாதிரி இருக்கான். குட்டி பையா, லிட்டில் சிங்கம் எந்த ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கான்? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நீங்களே தேடிக்கோங்க. குட் நைட். பாத்தியா எப்படி பயந்து ஓடுறான்னு? நான் இப்பவே இவனை பயமுறுத்தி கேக்குறேன், லிட்டில் சிங்கம் எந்த ரூம்ல தூங்குறான்னு. மம்மி, என்ன ஆச்சு? அந்த சின்ன பையன் என்ன அடிச்சதை இவன்கிட்ட சொன்னா இவன் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவானே. நான் அவனை பிடிக்க போனா அவன் பயத்துல ஏன் நடுங்கிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான். என்னுடைய காலு அவனோட ரோலர் சக்கெட்ல மாட்டிக்கிச்சு. நான் வலிக்கு இங்க வந்து விழுந்துட்டேன். ஐயோ, என்னுடைய இடுப்பு. நீ கொஞ்சம் இரு, நான் அவனை கீழே இழுத்து கொண்டு வரேன். என்ன சரியா? அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடியும் அந்த டிராகன் விசில் எனக்கு கிடைக்கவே இல்லையே. என்னாச்சு? லிட்டில் சிங்கம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுச்சா? நீ ஏன் என்கிட்ட சொல்லல? இந்த பையன் தான் லிட்டில் சிங்கமே. அட, என்ன ஆச்சு?
கிரைம் டைகர், நீ என்ன என் வீட்டுல திருடுறதுக்காக வந்திருக்கியா? இங்க பாரு லிட்டில் சிங்கம், நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க. உன்கிட்ட எனக்கு சண்டை போட விருப்பமே இல்ல. ஒரு சின்ன பையனை அடிக்கணும்னு நினைச்சாலே எனக்கு அழுகையா வருது. ரொம்பலாம் டிராமா போடாத. என்ன முக்கியமான பொருளை தேடி வந்தன்னு மட்டும் இப்ப சொல்லு. இன்னில இருந்து கரெக்டா 6.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒருவேளை போலீஸ் என்ன புடிச்சிருச்சுன்னா இந்த டிராகன் விசில எடுத்துட்டு போயிடுவாங்களே. இத நான் இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடுறேன். ஏய், அதை என்கிட்ட திருப்பி கொடு. இங்க என்ன நடக்குது? வா போலாம். ஓடுனதெல்லாம் போதும். நீ நேஷனல் மியூசியம்ல திருடுனல, இனி வாழ்நாள் முழுக்க உனக்கு ஜெயில் தான். எனக்கு மொத்தம் 14 வருஷம் தண்டனை கிடைச்சிருச்சு. என்னோட ஆளுங்க ரோனா, தோனா, அதாவது கொரிலா, சிம்பான்சி எத்தனையோ தடவை உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு டிராகன் விசில கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கவே இல்ல. எங்களை ஒரு 2 தடவை லோக்கல் டாக்ஸ் துரத்திட்டு வந்து கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க பயத்துல வர்றதையே நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் நீங்க வீடு மாதிரி எங்க போனீங்கன்னே தெரியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எங்க பாஸ நாங்க வெளியே கொண்டு வந்தோம். எங்களுக்கு அந்த டிராகன் விசில கொடுத்துட்டா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். இந்த மாதிரி டிராகன் விசில் எல்லாம் இது வரைக்கும் நான் வீட்டுல பார்த்ததே இல்லையே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விசில்ல அப்படி என்னதான் இருக்கு? எதுக்காக நீ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த? சரி, நான் உண்மையை சொல்றேன். அதுல ஒரு மேப் இருக்கு. அதுல ராஜா விக்ரம் சிங்கோட டைமண்டால உருவான பீகாக் த்ரோனோட லொகேஷன் இருக்கு. அந்த பீகாக் கோடி கணக்குல விலை போகும். நாங்க வேணா உனக்கு பங்கு கொடுக்கறோம். உனக்கு சில லட்சத்தை ஷேர் பண்றேன். அப்புறம் மீதி இருக்கிற கோடிகளை நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்ற? இல்ல, இதெல்லாம் நடக்காது. அது கண்டிப்பா உனக்கு கிடைக்காது. நீ ஜெயிலுக்கு போக தான் போற. ஊரை காக்கும் வீரனிதான் இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். அட, என்னோட கழுத்து சரியாயிடுச்சு. இப்ப நான் எதை நினைச்சு அழுகிறேன் தெரியுமா? இப்ப உனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. என்ன? அட, நீங்க என்ன பண்றீங்க? இந்த டிராகன் விசில இது வரைக்கும் நான் வீட்டுல பார்த்ததே இல்லையே. அது எங்க போச்சு? லிட்டில் சிங்கம், இந்த கிரைம் டைகர் எப்பவாவது சிரிப்பானா? லிட்டில் சிங்கம், இங்க பாரு. விக்ரம் ஆதித்யாவோட பீகாக் த்ரோனோட போட்டோ. இது ரொம்ப விலை அதிகம்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான வைரம் இருக்கும். ஒரு முக்கியமான கோட்ல லாக் ஆயிருக்கு. ஒரு புதிர் தான் அது. விக்ரம் ஆதித்யாவால மட்டும் தான் அதை சால்வ் பண்ண முடியும். அவரோட கிரீடி சகோதரர்களுக்கு இது கிடைக்க கூடாதுன்றதுனால இத அவரு தன்னோட பொக்கிஷங்களோட மறைச்சிட்டாரு. ஓ, இதாலதான் இந்த கிரைம் டைகர் இந்த சிம்மாசனத்தை அடையணும்னு நினைக்கிறானா? ஆனா கோடு இல்லாம இது கிடைச்சாலும் அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கிரைம் டைகருக்கு இந்த சிம்மாசனத்தோட சீக்ரெட் கோட் தெரிஞ்சிருக்கலாம் இல்ல சார்? இதுக்கப்புறம் இந்த கிரைம் டைகரை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். சரி லிட்டில் சிங்கம், இத பாரு. இந்த கார் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் போச்சு.
அடுத்து அது மிர்ச்சிச்சாவுக்கு போச்சு. அப்புறம் இங்க இருந்து அது நேரா நேஷனல் ஹைவே 15ல போயிட்டு இருக்கு பாரு. உனக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் அது அங்க இருந்த நேரா இப்ப ஊருக்கு வெளியே போயிட்டு இருக்கு. அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் பக்கம். அதுக்கப்புறம் எந்த ஃபுட்டேஜுமே ரெக்கார்ட் ஆகல. டோன்ட் வரி, பிளாக் ஃபாரஸ்ட்ல ஒரே ஒரு இடத்துல தான் அவனால ஒளிஞ்சுக்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ் காவியா. கிரைம் டைகர், எதுக்காக என்ன வர சொன்ன? அப்படி என்ன அர்ஜென்ட் வேலை? நல்ல வேலை நீ வந்துட்ட சம்பாலா. என்னோட வாழ்க்கையில அந்த லிட்டில் சிங்கம் ரொம்ப பிரச்சனைய குடுக்கறான். லிட்டில் சிங்கமா? அவன்கிட்ட நீ போய் எப்படி மாட்டினு தெரியலையே. அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதெல்லாம் முடியாத காரியம். ஆனா நான் ஒரு சூப்பரான பிளான போட்டிருக்கேன். அது சாத்தியமே இல்லாத விஷயத்த கூட சாத்தியமாக்கும். ஆனா உன்ன மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒருத்தன் வானத்தை கிழிச்சுட்டே வந்திருக்கான், ஒருத்தன் பூமிய பொழந்துட்டு வந்திருக்கான். லிட்டில் சிங்கம் எல்லாரையும் அவங்க இடத்துக்கே திருப்பி அனுப்பிட்டான். எங்கன்னு தெரியும்ல? ஜெயிலுக்கு, ஜெயிலுக்கு, ஜெயிலுக்கு. ஆனா நான் தான் ஜெயில இருந்தே தப்பிச்சு வந்திருக்கேனே. அந்த சிம்மாசனம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நீயே கொஞ்சம் யோசி. என் கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசி. சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இன்னில இருந்து சரியா 6.5 வருஷத்துக்கு முன்னாடி லிட்டில் சிங்கம் சின்ன குழந்தையா இருந்தப்போ அவன் என்னோட டிராகன் விசில எடுத்துட்டு ஓடி போயிட்டான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த லிட்டில் சிங்கம் நம்ம பாச நல்லா தொகுச்சி எடுத்தான். என்ன, உன் பாஸ் என்ன குளிக்க மாட்டானா? லிட்டில் சிங்கம் எதுக்காக உன் பாஸ போட்டு அப்படி துவைச்சான்? இல்ல இல்ல, அவன் ஒண்ணு அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த லிட்டில் சிங்கம் பாச கொத்து புரோட்டாவா ஆக்கிட்டான், கைமா பண்ணிட்டான், சட்னி ஆக்கிட்டான். என்ன? கொஞ்சம் என்ன கிண்டல் பண்றத நிப்பாட்டுறீங்களா? லிட்டில் சிங்கம் கிட்ட இருந்து எனக்கு அந்த டிராகன் விசில் கிடைக்கவே இல்ல. ஆனா பேபி லிட்டில் சிங்கம் கிட்ட இருந்து அத என்னால பறிக்க முடியும்ல. புரிஞ்சிருச்சு. அப்படின்னா நீ இன்னையில இருந்து 6.5 வருஷத்துக்கு பின்னோக்கி போகணும்னு சொல்றியா? ஆமா ஆமா சம்பாலா, ஆமா. அப்படின்னா போய் வெற்றியோட திரும்பி வா. இகாசா, இகாசா, பாஸ்டுக்கு போற கதவை திறந்து விடு சீக்கிரம். என்ன இது கொஞ்சமா தான் திறந்து இருக்கு? கதவை நல்லா தொற. அச்சோ, கொஞ்சம் கூட நீ உழைக்கவே மாட்டியா? போய் தர. அப்புறம் நீ என்னுடைய பேரை எப்ப சொன்னாலும் கதவு திரும்ப திறந்துடும். தேங்க்யூ சம்பாலா, தேங்க்யூ வெரி மச். ஊரை காக்கும் வீரன் இவன், இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். அந்த லிட்டில் சிங்கம் வந்துட்டான். ஓடு. தப்பிச்சுடா சம்பாலா. அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லு. அவங்கள எங்க அனுப்புன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, இல்லனா சொல்லிடுற சொல்லிடுற. பேபி லிட்டில் சிங்கம் கிட்ட தான் அனுப்பி இருக்கேன், ஆனா உன்ன அனுப்ப மாட்டேன். எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப சந்தோஷமா தானே இருக்கணும். நீங்க அந்த பேபி லிட்டில் சிங்கத்துக்கிட்ட இருந்து அந்த டிராகன் விசில பறிக்க போறீங்க இல்லையா? இது ஆனந்த கண்ணீர் தான். எனக்கு அலறதுக்கு காரணம் தான் தேவை. நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன்ல. சரி வாங்க, பேபி லிட்டில் சிங்கம தேடி கண்டுபிடிக்கலாம். லிட்டில் சிங்கம், இதுதான் என்னோட ஸ்பெஷல் டைம் மிஷன். கவலைப்படாத, கிரைம் டைகர் போன இடத்துக்கு என்னால உன்ன அனுப்பி வைக்க முடியும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இதோட கோடிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது உன்ன ரொம்பவே வித்தியாசமான ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போக போகுது. அதனால நீ பேபி லிட்டில் சிங்கத்துக்கு ஞாபகத்துல இருக்க மாட்ட, புரியுதா? ஒண்ணு பிரச்சனை இல்ல ப்ரொஃபசர் ஆவிஷ்கார். எனக்கு சின்ன சிங்கம் ஞாபகம் இருக்கும்ல, அதுவே போதும்.
அங்க இருக்கான். அது வந்து நான் இந்த கேட்செட்டை உருவாக்கும் போது சூப்பர் ஹீரோ படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேற என்னெல்லாம் நீ பண்ணி வச்சிருக்க? அத பயன்படுத்தினாவே மனுஷன் காத்துல பறந்துருவான். அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். சீக்கிரமா பிடிங்க. கொரிலா, சிம்பான்சி, அவங்கள விட்டுறாதீங்க. நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன். நான் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் உங்களை அப்படியே நசுக்க போறேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. அத நினைச்சுதான் அழுகுறேன். அச்சச்சோ, என்னோட காலு. அவங்கள புடிங்க. இன்னைக்கு நான் அவங்க கதையை முடிக்காம விட மாட்டேன். முதல்ல அழுகிறத நிப்பாட்டிட்டு அவங்கள போய் புடிங்க. சின்ன சிங்கம் இந்த கார்டன்ல தான் இருப்பான். கிரைம் டைகர் அவனை எதுவுமே பண்ணிருக்க கூடாது. கடவுள் தான் காப்பாத்தணும். ஒரு பேபி லிட்டில் சிங்கமையே சமாளிக்க முடியலையே. இப்ப ரெண்டாவதா வேற ஒருத்தன் வந்துட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்க வேலையை பாருங்க பாஸ், நாங்க உங்களுக்கு துணையா தான் இருக்கோம். வாய மூடு. என்ன போன்னு சாதாரணமா சொல்ற? ஒரு பேபி லிட்டில் சிங்கம் நம்மள என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா என்னெல்லாம் நடக்குமோ? பாஸ் பாஸ், அவங்கள சந்திக்கவே விட வேண்டாம். எஸ் எஸ், சூப்பரான ஐடியா. அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்காம இருக்க என்னோட மூளைக்குள்ளார ஒரு சூப்பரான ஐடியா வந்துடுச்சு. ஹலோ பேபிஸ், ஹவ் கியூட். இந்தாங்க சாக்லேட்ஸ். நீங்க எல்லாரும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. பசங்களா, உன்னோட இந்த போலீஸ் கேப் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு பையன் வந்திருக்கான். அவன் இதே மாதிரி கேப் அப்புறம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். அவன் தன்னைத்தானே ஒரு நல்ல போலீஸ்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சூப்பரா சொன்ன. உன்னை விட வேற பெஸ்ட் பேபி போலீஸ் யாருமே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் உன்கிட்ட இருந்து இந்த டிராகன் விசில பறிச்சிடுவான். அங்க போறான் பாரு. அடே குட்டி பையா, நில்லு. ஹாய் குட்டி பையா, எப்படி இருக்க? நான் யாருன்னு தெரியுதா? நல்ல வேலை, இந்த டிராகன் விசில் கிடைச்சிருச்சு. அத கூட அதுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு தர.
குட்டி பையா சீக்கிரம் அந்த டிராகன் விசில கூட நேரம் குறைவா இருக்கு. கிரைம் டைகர் வந்துகிட்டே இருப்பான். குட்டி பையா பிடிவாத பிடிக்காத, அந்த டிராகன் விசில என்கிட்ட கூட. சாரி அங்கிள், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தெரியாம விழுந்துட்டேன். பாஸ், பூமிக்குள்ள பாதி உள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க ஓடிட்டீங்க, என்ன மாட்டி விட்டுட்டீங்க. குட்டி பையா, குட்டி பையா எங்க இருக்க? குட்டி பையா. சபாஷ் குட்டி பையா, நீ நிஜமாவே கலக்கிட்ட. அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்த பையனை நீ ஒரு வழி பண்ணிட்ட. இதாங்க சாக்லேட். டோன்ட் வரி, நான் போய் அவனை பிடிக்கிறேன், சரியா? அடே குட்டி பையா நிறுத்து. சாரி அங்கிள், திரும்ப திரும்ப நான் உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு, மன்னிச்சிருங்க. நான் எங்க போனாலும் நீ அங்க வந்துடுற. என்ன ஃபாலோ பண்றத நிப்பாட்டு. சாரி, வெரி சாரி அங்கிள். அது என்னன்னா குட்டி பையன் ரொம்ப சேட்டை பண்றான். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆமா, இந்த விஷயம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. என்ன எரியுது? குட்டி பையா நில்லு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு அப்படி ஓடாத. என்னோட சூப்பரான அறிவுல அற்புதமான ஐடியா வந்திருக்கு. எனக்கு அழுகையே வந்துடுச்சு. சூப்பர் செல்ல குட்டி, சீக்கிரம் அந்த டிராகன் விசில என்கிட்ட கொடுத்துரு. ஒன்ஸ் அகைன் சாரி அங்கிள். போன ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன ஜென்ம சம்பந்தம்லாம் இல்ல, இந்த ஜென்மத்திலே சம்பந்தம் இருக்கு. என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சம்பந்தம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன இது, சிங்கமா? என்னோட குழந்தைங்க, காப்பாத்துங்க.
ஓஹோ, உனக்கு லைன் ஷோ பார்க்கணுமா? சரி, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் குளிக்கணும். பாத்தியா, எல்லாம் கைய விட்டு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகணுமா? அந்த குழந்தைங்க எங்க போனாங்க? ஒரு கார்ல வந்த லேடி அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. அச்சச்சோ, யார் கூட்டிட்டு போயிருப்பா? ஒருவேளை மிஸ் தாராவா இருக்குமோ? கண்டிப்பா ஷோ பார்க்க நாம போகலாம். நான் குழந்தைங்கள சர்க்கஸ்க்கு கூட்டிட்டு போக போறேன். என்னடா இது, சர்க்கஸ்க்கு போயிருக்காங்க. கண்டிப்பா குட்டி பையனோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு சிங்கத்தை பாக்குறது தான் ரொம்ப பிடிக்குமே. இந்த பேபி லிட்டில் சிங்கம் எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு பாருங்களேன். பேபி லிட்டில் சிங்கமை எங்க கூட்டிட்டு போறீங்க? அட, இவனே சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போயிட்டானே. இப்போ என்னோட வழியில எந்த தடங்களும் இருக்காது. எனக்கு டிராகன் விசில் கிடைக்க போகுது. விதிய பாத்தீங்களா? சிங்கத்தோட இறையா சிங்கத்துக்கிட்டே போயிட்டான். சிங்கம் தூங்கிட்டு இருக்க, இதோ எழுப்புறேன். எழுந்துரு, சீக்கிரமா எழுந்துரு சிங்கமே. இந்த பையனை அவங்க திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவன் கத்துனா என் காதை கிழிஞ்சிடுமே. அப்ப இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? குட்டி பையா நில்றா. மிஸ் தாரா, எழுந்துறீங்க. பொறுமையா அப்படியே எழுந்துறீங்க. ஓ நோ, சிங்கம் எங்க போச்சு? சிங்கம். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அற்புதமான ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கான ஷோ ரொம்ப அற்புதமா இருக்கணும். எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கணும். டாப்ரா காப்ரா, ஆப்ராக்கு டாப்ரா. அந்த பொண்ணு இந்த பக்கம் காணாம போக போகுது. இந்த பக்கமா வர போகுது. ஓ நோ.
இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. ஆனாலும் இது ஜாலியா தான் இருக்கு. அடே குட்டி பையா, இல்ல கீழே வந்துரு. எதுக்காக அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்த? ஏன் எதுக்காக என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? ஏற்கனவே என் காதை கிழிச்சிட்ட. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அட சிங்கம் சார், நீங்க சர்க்கஸ்ல என்ன பண்றீங்க? நீங்க காட்டுக்குள்ள தானே இருக்கணும். இல்ல வேணாம், லயன் போயிடுச்சுன்னா நான் சர்க்கஸ்ல என்னத்த காட்டுவேன்? டேய் குட்டி பையா, நீ இங்க இருந்து பிடிச்சுக்கோ, நான் அங்க இருந்து பிடிச்சுக்கிறேன். ஒழுங்கா நில்லு கிரைம் டைகர். இப்ப ஓடுறதுக்கு உனக்கு இடமே இல்ல. எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த டிராகன் விசில் எனக்கு தான் சொந்தம். இல்ல வேணாம், கயிறை மட்டும் அவுத்து விட்டுறாத. கயிறை அவுத்து மட்டும் விட்டுறாத. சூப்பர்ரா தங்கம், அழகா பண்ணடா என் பேபி லிட்டில் சிங்கம். கடவுளே கடவுளே கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கிரைம் டைகர், இப்பவும் நேரம் இருக்கு, ஒழுங்கா திரும்பி வந்துரு. ஆமா, யார் இவங்களை கூட்டிட்டு வந்தது? இவங்கள நம்ம சர்க்கஸ்ல சேர்த்துரு. இவங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன். They are so funny. இந்தாங்க யானை சார், இன்னைக்கு இவங்கள வச்சு நீங்க ஷோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒண்ணு யோசிக்கவே இல்லையே. இது ரொம்ப ஃபன்னியா இருக்கு.
எல்லாரும் போயிடுங்க, இல்ல நான் இவனை பீரங்கிய வச்சு தூக்கிடுவேன். போங்க போங்க. குட்டி பையா நீ இங்கேயே இரு, இப்ப நான் போய் அவங்களுக்கு யாருன்னு காட்டுறேன். கிரைம் டைகர் வா, நம்ம திரும்ப இங்க இருந்து போயிடலாம். குட்டி பையா, இந்த டிராகன் விசில் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. இத நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன். தங்கம், நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். ஏன்னா இப்ப நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இந்தாங்க, நீங்க குட்டி பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. யானை சார், உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு இப்ப வேணும். கண்டிப்பா இத புடி. What a magic! சூப்பர் மேஜிக்கா இருக்கு. அவங்கள வர சொல்லுங்க. நான் என் சர்க்கஸ்ல பர்மனண்டா வேலை போட்டு கொடுத்துறேன். லிட்டில் சிங்கம், நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா முதல்ல இந்த டிராகன் விசில்ல இருந்து மேப்பை எடுத்து அந்த பீகாக் சிம்மாசனத்தை தேடணும். பாஸ், வெளியே யாருமே இல்ல. வாங்க வாங்க வாங்க, வெளிநாட்டுக்கு என் கூட வாங்க. ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. இந்த மேப் இதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இத எப்படி திறக்கிறது? லிட்டில் சிங்கம், உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. நான் ரொம்ப எமோஷனல் ஆனவன். நான் என்ன யோசிச்சு அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த பேபி லிட்டில் சிங்கமோட நிலைமை என்ன ஆகும் நினைச்சு அழுகுறேன். இல்ல குட்டி பையா, இல்ல இல்ல சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாத லிட்டில் சிங்கம். எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, நான் அந்த டிராகன் விசில எடுத்துட்டு வரேன். ஆனா பேபி லிட்டில் சிங்கம்க்கு ஒண்ணுமே ஆக கூடாது. எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. நான் கேரண்டி கொடுக்கறேன். சீக்கிரம். ஐ அம் வெயிட்டிங்.